ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். வீட்டில் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா இந்த சூப் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் எடுத்திருந்தது கார்ன், மஷ்ரூம், ப்ரொக்கோலி அண்ட் கேரட். நீங்கள் வேறு எதனா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் கூட ஒரு பெரிய வெங்காயம் இது இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பாதாம், ஒரு 2-3 முந்திரி, இல்லை உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு க்ரீமியாக வரும். இன்ஸ்டண்ட்டாக ஊற வச்சாலும் சரி, ஆல்ரெடி ஊற வச்சுருந்தாலும் சரி, இது கூடவே சேர்த்து வேக வச்சுட்டு கூடவே ப்ரொக்கோலி இதை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாதாமும் முந்திரியும் வேக தான் டைம் எடுக்கும். ப்ரொக்கோலி சட்டுன்னு வெந்துடும். இது ஆறட்டும். இது ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 4-5 பல்லு பூண்டை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை வதக்கிட்டு கூடவே ஒரு பால் ஒரு டம்ளர் நம்மளுக்கு வேணுன்ற குவான்டிட்டி திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நம்ம காய்கறி வேக வச்ச தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு இது கூடவே ப்ரொக்கோலி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்த விழுதை கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூவி ஒரு கொதி வர நிலையில் நம்ம வேக வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம கடைசியாக க்ரீம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருந்தேன். அதே மேலே சேர்த்துட்டேன். இந்த குவான்டிட்டி தாராளமாக 4-5 பேர் சாப்பிட்லாம். வீட்லேயே கம்மி செலவில் இந்த சூப் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி